திமுக அரசு மீது அதன் கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். தேர்தல் வரும்போது மட்டும் முக்கியத்துவம் தரப்படும் கூட்டணி தலைவர்கள் தற்போது ஒதுக்கப்படுகின்றனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வட தமிழக மாவட்ட மக்களுக்கு ரூபாய் 2000 பிச்சை போடுகிறீர்கள். சட்டசபையை குறைந்தது 10 நாட்களாவது நடத்துங்கள் என கூறினேன். ஆனால் 2 நாட்கள் மட்டுமே நடத்தப்பட்டது என்று கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EBKS இளங்கோவன் நுரையீரலில் ஏற்பட்ட தொற்று காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை மரணமடைந்தார். மணப்பாக்கம் இல்லத்தில் இன்று பிற்பகல் வரை EBKS இளங்கோவன் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. மாலை 4 மணிக்கு மணப்பாக்கம் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படுகிறது. அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் தற்போது வரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவே நீடிக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகாரில் 4 ஆண்டுகளாக இளம்பெண்ணை காதலித்து ஏமாற்ற ஆசிரியரை துப்பாக்கி முனையில் கடத்தி சென்று உறவினர்கள் திருமணம் செய்து வைத்தனர். சினிமா காட்சிகளை மிஞ்சி இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. பெங்களூரில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அதுல் சுபாஷ் என்ற ஐடி ஊழியர் கடந்த திங்களன்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஐடி ஊழியர் தற்கொலையை அடுத்து தலைமறைவாக இருந்த அவரது மனைவி நிகிதா சிங்கானியா, அவரது தாயார் நிஷா மற்றும் சகோதரர் அனுராக் ஆகியோர் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிரீஸ் நாட்டின் கடற்பகுதியில் அகதிகள் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். சரக்கு கப்பல்கள் உதவியுடன் காணாமல் போனவர்களை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை மீட்கப்பட்டவர்களில் 29 பெண்கள் அடங்குவர். அகதிகளில் பெரும்பாலானோர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. சிங்கப்பூரில் நடந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் டிங்லிரனை வீழ்த்தி குகேஷ் வெற்றி பெற்று உலக சாம்பியன் ஆனார். இதன் மூலம் 18 வயதிலேயே உலக செஸ் சாம்பியனாகி குகேஷ் வரலாறு படைத்துள்ளார். குகேஷுக்கு அனைத்து தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது. அந்த வகையில் குகேஷுக்கு டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் உரிமையாளரும் உலக பணக்காரருமான எலான் மஸ்க் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் பெண்கள் கிரிக்கெட் அணி 3 20 ஓவர் மற்றும் 3 ஒருநாள் போட்டியில் விளையாடுவதற்காக இந்தியா வந்துள்ளது. இதில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் பெண்கள் அணிகள் இடையிலான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நவி மும்பையில் உள்ள DY பட்டேல் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் இன்று நடக்கிறது.